முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ள போகலாம். அபியையும் கௌதமையும் ஒரு மாதிரி பார்த்து கொண்டே சுகந்தன் உள்ளே வர, சொல்லுங்க சுகந்தன் சார், ஊருக்கு போகிறவங்க லிஸ்ட்டு கேட்டிங்களே. ஆமாம் அபி, அதை வாங்கு. அபியிடம் அந்த லிஸ்ட்டை கொடுக்க, மொத்தம் எத்தனை பேர் அபி? 117 பேர் சார். இதில் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து எத்தனை பேர் போகிறாங்க சுகந்தன்? 12 பேர் சார். அவங்க பேரை மட்டும் படிங்க அபி. அபி படித்து கொண்டே வர, 8வது எழுதியிருந்த பெயர் அவளுக்கு புரியவில்லை. சுகந்தன் சார், இது யாரு? அபி அந்த பேருக்கு நேராக கையை வைத்திருக்க, இதுவா? வேண்டுமென்றே அபியின் கையை தொடுவது போல் கையை எடுத்து கொண்டு போனான் சுகந்தன். அபி கையை வெடுக்கென இழுத்துக்கொள்ள, இந்த பேரையா அபி கேட்குற? உரிமையில் பேச ஆரம்பித்தவன் டேபிளை சுற்றி கொண்டு அபியின் பக்கத்தில் வந்தான். இந்த பேரையா கேட்குற? மீண்டும் கேட்டுக்கொண்டே அபியை மிகவும் நெருங்கி நின்றான். செய்வதறியாது திகைத்தவள் கௌதம் சேரில் உட்கார்ந்து கொண்டிருக்க, அவனது வலதுபுறத்தில் இருந்த அபி அவனை இன்னும் நெருங்கி நிற்க, அபிய பேர் படிக்க சொல்லிட்டு கௌதம் அந்த ஃபைலில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க, திடீரென அபியின் இடுப்பு பகுதி கௌதமின் கையில் உரச, கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி கௌதம் நிமிர்ந்து பார்த்தான். அப்போதான் சுகந்தன் அபிக்கு வெகு அருகில் நின்றிருப்பதை கவனித்தவனுக்கு கோபத்தில் கண்கள் சிவந்தது. கௌதம் இருப்பதையே மறந்து சுகந்தன் அபியின் பக்கம் இன்னும் நெருங்கி வர, அவள் கௌதமின் பக்கம் மிகவும் நெருங்கி நின்றாள். சுகந்தன்! கௌதம் போட்ட சத்தத்தில் தன்னிலைக்கு வந்த சுகந்தன் ஒரு நிமிஷம் ஆடி போய், சொல்லுங்க சார். நீங்கள் டேபிளுக்கு அந்த பக்கம் போய் நில்லுங்க. இல்லை சார், அபி பெயர் தெரியலன்னு கேட்டா, அதுதான் சொல்ல வந்தேன். என்னது கேட்டாளா? இல்லை கேட்டாங்க, அதுதான் சொல்ல வந்தேன். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் டேபிளுக்கு அந்த பக்கம் போங்க. அங்கே இருந்த சொல்லுங்கள், எனக்கு காது நல்லா கேட்கும். லிஸ்ட்டை வாங்கி படிங்க சுகந்தன். லிஸ்ட்டை இப்படி கொடு. அபியிடமிருந்து லிஸ்ட்டை வெடுக்கென பிடுங்கிய சுகந்தன் பெயரை படிக்க, ஓகே, லிஸ்ட்டை வச்சுட்டு நீங்கள் கிளம்புங்க. ஒரு கதம் கௌதமை பார்த்து நடுங்கித்தான் போனான் சுகந்தன். லிஸ்ட்டை கௌதம் டேபிளில் வச்சுட்டு மனதிற்குள்ளாக அவனை திட்டிக்கொண்டே, இவனுக்கு என்ன வந்துச்சு? என்னமோ இவன் பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிற மாதிரி அப்படி எரிஞ்சு விடுறான். இருக்கட்டும், நான் மட்டும் அபியை கரெக்ட் பண்ணிட்டேன். இவனை விட பெரிய கம்பெனியாக இவனுக்கு போட்டியாகவே வைக்கிறேன். அப்போ தெரியும் இந்த சுகந்தன் யாருன்னு. இந்த அபி வேற, எப்போ பாரு அவன் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு, அவனுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா என் கண்ணு முன்னாடியே அபியோட புடவை முந்தானையில் வாயை துடைக்கிறான். அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குது? ஒரு வேளை பணக்காரன், அதனால் அவங்கிட்ட விழுந்துட்டாலோ? அபிகிட்ட இல்லாத பணமா? இல்லை மிரட்டி பணியை வச்சுருக்கானோ? ஐயோ, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அபி இவன் தட்டிக்கிட்டு போயிடுவான் போல இருக்கே. எப்படியாவது இன்னைக்கு சாயந்தரமே அபிகிட்ட இதை பற்றி பேசிடணும். அவள் மட்டும் முடியாதுன்னு சொல்லட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. எனக்கு கிடைக்காத அபி வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது. மனதிற்குள் கருவிக்கொண்டே தன்னுடைய சீட்டில் போய் உட்கார்ந்தான் சுகந்தன். சுகந்தன் போகும் வரை அமைதியாய் இருந்த கௌதம், அவன் அவ்வளோ தூரம் நெருங்கி வந்து நிற்கிறான், அவனை நகர்ந்து நிற்க சொல்லாமல் நீ நகர்ந்து வர. நான் அவரை நகர சொல்ல தான் வாய் எடுத்தேன், அதுக்குள்ளே நீங்களே சொல்லிட்டீங்க. அபி பயத்தோடு கௌதமை பார்க்க, என்ன ஏன் இப்படி மூஞ்ச வச்சுருக்க? நீங்கள் என் புடவை முந்தானே பிடிச்சத அவர் பார்த்துட்டாரு. இப்போது வெளியில் போய் என்ன சொல்ல போகிறாரோ, எனக்கு பயமாக இருக்குது. அப்படியே ஊங்கி அரைஞ்சன்னு வச்சுக்கோ. அபி பயந்து போய் பின்னாடி நகர, நான் முந்தானையை பிடிச்சதுக்கு அவன் ஏதாவது சொல்லுவானா?
அவன் யார் சொல்கிறதுக்கு? நீ உன் மனசில் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு அபி, இதெல்லாம் எனக்கு சரியாக படலை. அப்படி இல்லை, இங்கே இருக்கிற யாருக்கும் நீங்கள் யாருன்னு தெரியாது. அப்போது இதையெல்லாம் பார்க்கும்போது தப்பாக தானே சொல்லுவாங்க. நீங்கள் எம்டிங்கிறதால உங்களை பற்றி யாரும் தப்பாக பேச மாட்டாங்க. ஆனால் என்ன தான் தப்பாக பேசுவாங்க. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அஸ்வினோட அப்பா வெளிநாட்டில் இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது என்ன சொன்ன? அது அஸ்வினோட அப்பா வெளிநாட்டில் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது என் பையன் பேர் அஸ்வினா? அபி திருன்னு முழிக்க, ஏய் ஐ காட் இட், நீயா இன்னைக்கு என் பையனோட பேரை சொல்லிட்ட. சீக்கிரமே நீயே என் பையனை தூக்கிட்டு என்கிட்ட வந்துடுவ பாரு. அபி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவன் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் டி பொண்டாட்டி. அபியின் கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுத்தவன், சரி அந்த சுகந்தன் எப்படின்னா கேரக்டர் எப்படின்னு கேட்டேன். ரொம்ப நல்லவர் தான். ஓ, ரொம்ப நல்லவரோ? சரி, ஓகே. எதுக்கும் நீ அவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராகவே இரு. இன்றைக்கி நடந்த விஷயம் சாதாரணமாக நடந்திருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு வேளை பர்பஸாக அவன் உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறான்னு எனக்கு தெரிஞ்சா அவனை என்கிட்ட இருந்து அந்த கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. ஜாக்கிரதை. சரி, ஓகே, ஃபேக்ட்ரியை சுற்றி பார்த்துட்டு வரலாம் வா. இல்லை, நான் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. மேடம், நீங்கள் இப்போது என் ஒய்ஃப் இல்லை, என்கிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப். நான் வாங்கன்னு சொன்னால் வந்து தான் தீரணும். கூட வாங்க. ஓகே சார். இருவரும் ஃபேக்ட்ரியை சுற்றி பார்த்துட்டு கேபினுக்கு வரவே மணி 5 ஆகியது. ரா மெட்டீரியல்ஸை பார்க்க போன விவேக்கும் 5 மணி போல் கேபினுக்கு வர, என்ன விவேக், போன விஷயம் என்ன ஆச்சு? எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. பொங்கல் முடிஞ்சதும் நீயும் வந்து ரா மெட்டீரியல்ஸை பார்த்துட்டா நம்ம அட்வான்ஸ் கொடுத்துடலாம். உனக்கு சாட்டிஸ்ஃபைடா? எனக்கு திருப்தியாக இருக்குது. அப்போது அட்வான்ஸ் கொடுத்துட வேண்டியது தானே? இல்லை, நீயும் ஒரு தடவை வந்து பார்த்துரு, அப்போ தான் நல்லது. அப்போது திங்கக்கிழமை போகலாமா? தாராளமாக போகலாம். என்ன அபி, நீ இன்னும் கிளம்பலையா? ஆஃபீஸ்லேயும் ஃபேக்ட்ரிலேயும் முக்கால்வாசி பேர் ஊருக்கு கிளம்பிட்டாங்க போல இருக்கு. அவங்கெல்லாம் ஊருக்கு போகிறாங்கண்ணா, அதனால் சீக்கிரம் கிளம்பிட்டாங்க. ஏன் அபி, நீங்கள் பொங்கலுக்கு எதுவும் ஊருக்கு போக மாட்டீங்களா? எங்களுக்கு ஏது ஊர்? நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தானே. அப்போது இந்த வருஷம் 4 நாள் பொங்கல் லீவில் என்ன பிளான்? என்ன பெருசாக பிளான்? பொங்கல் 2 நாளும் வீட்டில் சாமி கும்பிடுவோம். காணும் பொங்கல் அன்னைக்கு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வருவோம். அப்போது பொங்கலுக்கு நீ ஃப்ரீ தானே? ஆமாம் அண்ணா, ஏன் கேட்குறீங்க? அப்போது காணும் பொங்கல் அன்னைக்கு குழந்தைய கூட்டிக்கிட்டு வரியா? நாங்கள் 2 பேரும் வளர்ந்த அனாதை ஆசிரமத்தை போய் பார்த்துட்டு வரலாம். அது என்னம்மா, உங்களுக்கு ஃப்ரீ தானே? அப்புறம் என்ன, போயிட்டு வரலாமே, குழந்தைய கூட்டிக்கிட்டு வாயேன். இல்லைண்ணா, அது சரியாக வராது. அப்பா பொங்கலுக்கு வெளியில் தனியாக போகிறேன்னு சொன்னால் எங்கே எதுன்னு நிறைய கொஸ்டின் கேட்பாரு. அதோட குழந்தைய தனியாலாம் கூட்டிகிட்டு வர முடியாது. ஆமாம் விவேக், அவங்க அப்பா பெரிய குழந்தையே விட மாட்டார், சின்ன குழந்தைய தானே விட போகிறாரு. கௌதம் நக்கலாய் சொல்ல, அபி ப்ளீஸ்மா, எங்களுக்கும் குழந்தைய பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. தயவு செய்து அவனை கூட்டிகிட்டு வாம்மா. அண்ணா சாரிண்ணா, தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னால் குழந்தைய கூட்டிகிட்டு வர முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்க. சரிம்மா, உனக்கு கன்வீன்ட்டாக இல்லைன்னா நீ வர வேண்டாம். அட்லீஸ்ட்டு ஒரே ஒரு தடவை ஆஃபீஸ்க்கு கூட்டிக்கிட்டு வாயேன். இல்லைண்ணா, அதுக்கும் அப்பா விட மாட்டார். ஆமாண்டா, அவங்க அப்பா எதுக்கும் விட மாட்டார்.
உங்கள் அப்பா எதுக்கும் விட மாட்டார். நீ எங்கேயும் கூட்டிக்கிட்டு வர வேண்டாம். நீ ஏன்டா அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? என் குழந்தைய எப்படி பார்க்கணுன்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன், விடு. நீ கூட்டிக்கிட்டு வர வேணாண்டி. என் புள்ளையை எப்படி பார்க்கணுன்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன். முடிஞ்சா போய் பாருங்க. அன்னைக்கு வீடு வரைக்கும் வந்தீங்கல்ல, உங்களால் குழந்தைய பார்க்க முடிஞ்சுதா? நான் செத்தாலும் உங்களால் என் பையனை பார்க்க முடியாது. அப்படின்னா நாங்கள் வீட்டுக்கு வந்த விஷயம் உனக்கு தெரியும். ஆனால் இது நாள் வரைக்கும் அதை பற்றி நீ எதுவுமே கேட்கல. நான் ஏன் கேட்கணும்? நீங்கள் தலை கீழாக நின்னாலும் என் பிள்ளைய பார்க்க முடியாது, பார்க்கவும் விட மாட்டேன். ஓஹோ, என்கிட்டே சவால் விடுறியா? அப்படியே தான் வச்சுக்கோங்க. இதை நான் சவாலாகவே ஏற்றுக்கிறேன்டி. உன் கண்ணு முன்னாடியே என் புள்ள அப்பாவும் எனக்கு வேணும்னு சொல்ல வைக்கிறேன்டி. அதையும் பார்க்கலாம். எப்பா, 2 பேரும் கொஞ்ச நேரம் வாயை மூடுங்க. விவேக் சொல்ல, அம்மா மணி 6 போகுது, நீ கிளம்பு. சரிங்க அண்ணா. ஹாப்பி பொங்கல். தேங்க்ஸ்மா. உனக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லிடு. ஓகேண்ணா, நான் கிளம்புறேன். அபி கிளம்ப நானும் தானே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். பொங்கல் வாழ்த்து எனக்கும் சொன்னால் உன் தங்கச்சியோட கிரீடம் குறைஞ்சிடுமா? ஐயோ விடுடா. நீங்கள் 2 பேரும் எலியும் பூனையுமா இருக்கீங்க. இப்படியே இருந்தால் எப்படித்தான் ஆகிறது? ஒரு நேரம் என் எதிரில் நின்று பேசவே அப்படி பயப்படுவா. இப்போ என்னடான்னா எனக்கே சவால் விட்டுட்டு போகிறா. ரொம்ப தைரியம்தான் அவளுக்கு. ஏண்டா, வந்த அன்னைக்கு பயப்படுறான்னு திட்டினேன், இப்போது தைரியமாக இருக்கான்னு திட்டுற. பாவம் அந்த பொண்ணு என்ன தான் பண்ணும்? அடே அப்பா, அப்படியே உன் பாச மலருக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வராத. அவளுக்கு வாய் கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சுப்போ. பின்ன உன்னை சமாளிக்கணும்னா வாய் அதிகமாக இருந்தால் தான் சரியாக வரும். இன்னமும் பயந்துக்கிட்டே இருந்தா நீ தான் அவளை வச்சு செய்கிறியே. விவேக் கிட்ட பேசிக்கிட்டே கௌதம் கண்ணாடி வழியாக வெளியில் பார்க்க, தன்னோட கேபினை விட்டு வெளியில் வந்த அபி, புஷ்பா, மாலதி எல்லாருமே வீட்டுக்கு போயிருக்க அவசர அவசரமாக கீழே இறங்கி வந்தா. அதுக்குள்ளே விஷ்ணுவோட கார் வந்து நிற்கவும், அபி 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 கத்திக்கிட்டே சுகந்தன் பின்னாடியே ஓடி வந்தான். அபி பயத்தோடு, என்ன சார், ஏன் இப்படி கத்திக்கிட்டு வரீங்க? இது உன்னோட காரா? ஆமாம் சார். போகும்போது என்னையை ட்ராப் பண்ணிவிடு. ஏன், உங்கள் பைக் என்னாச்சு? என் பைக்கை சர்வீஸ் விட்டுருக்கேன். அப்போது காலையில் எப்படி வந்தீங்க? பஸ்ஸில் வந்தேன். இப்போ தான் நீ காரில் போகிறல்ல, என்னை ட்ராப் பண்ணு. வேகமாய் அபியை தள்ளிக்கொண்டு காரில் ஏறினான். சீக்கிரம் ஏறு. விஷ்ணு திரும்பி, ஹலோ சார், யார் நீங்கள்? எதுக்கு அபியை தள்ளிவிட்டு இப்படி காரில் ஏறுறீங்க? ஹலோ, நீ டிரைவர் தானே, உன் வேலையை மட்டும் பாரு. அபி, நீ முன்னாடி வந்து உட்காரு. சார், நீங்கள் முதல்ல காரை விட்டு இறங்குங்க. அதை சொல்ல, நீ யாருடா? என்னது டாவா? சுகந்தன் சார், கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. அவர் அபி ஏதோ சொல்ல வாய் எடுக்க, அதற்குள் சுகந்தன் காரிலிருந்து இறங்கி, என்ன அபி நீ ஆஃப்டர் ஆல் டிரைவர், அவனுக்கு போய் இவ்வளோ மரியாதை கொடுக்குற? இவனுங்களையெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். உன்னை வந்து அவன் பக்கத்தில் உட்கார சொல்கிறான், அதுவும் உன் பேரை சொல்லி கூப்பிட்றான். இவனையெல்லாம் ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கணும், இல்லைன்னா இப்படித்தான். சுகந்தன் பேசிக்கொண்டே போக, டேய் என்னடா, என்னவோ காருக்கு ஓனர் மாதிரி ஒய்யாரமாக உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்க. சுகந்தன் வேக வேகமாய் அபியை சுற்றி கொண்டு வந்து கதவை திறந்து விஷ்ணுவை பிடித்து வெளியே இழுக்க, டென்ஷனான விஷ்ணு பலாரின ஒரே அறைந்தான். யார் மேலடா கையை வச்ச? சுகந்தன் விஷ்ணுவை அடிக்க கையை மூங்க, சுகந்தன், அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை? எவ்வளவு தைரியம் இருந்தால் என் அத்தான் அடிக்க கை ஓங்குவீங்க? அவரை
யாருன்னு நினச்சிங்க? முதல்ல அவர் சட்டையிலேருந்து கையை எடுங்க. என்னது, அத்தானா? என்ன அபி சொல்கிற? டேய், முதல்ல அபியை அவ இவனு பேர் சொல்லி கூப்பிட்றத நிறுத்து. இனி ஒரு தடவை நீ எங்கள் அபியை அவ இவனு கூப்பிட்றத பார்த்தேன், மூஞ்சி முகரையை பேத்துருவேன். ஒழுங்கா ஓடிடு. ஹலோ, அதுக்காக அடிப்பீங்களா? நீ இப்போ என்ன பைத்தியக்காரன் மாதிரி பண்ணால் அடிக்காமல் என்ன செய்வாங்க? உனக்கு கடைசியாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் நீ அபிக்கிட்ட ஏதாவது தேவையில்லாமல் பேசணுன்னு தெரிஞ்சுது, இப்போ வாங்கினதை விட 100 மடங்கு அதிகமாக கிடைக்கும். ஒழுங்கா இங்கேருந்து ஓடு. கண்ணாடி வழியாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த கௌதம் வேகமாய் படி இறங்கி வர, என்னாச்சு மச்சான் கேட்டுக்கொண்டே விவேக்கும் பின்னாடியே ஓடி வந்தான்.